அகில இந்திய கூடைப்பந்து போட்டியில் சென்னை இந்தியன் வங்கி அணி வெற்றி பெற்று முதல் பரிசை தட்டிச் சென்றது. தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் அமரர் பி.டி. சிதம்பர சூரிய நாராயணன் நினைவு சுழற்கோப்பைக்கான 63ஆம் ஆண்டு அகில இந்திய அளவிலான கூடைப்பந்து போட்டிகள் கடந்த 15ஆம் தேதி துவங்கியது. மே 15ஆம் தேதி முதல் மே 21ஆம் தேதி வரை அமரர் பி.எஸ். சிதம்பர சூரிய நாராயணன் நினைவு விளையாட்டு அரங்கில் நாக் அவுட் மற்றும் லீக் சுற்று முறையில் நடைபெற்று வந்த அகில இந்திய அளவிலான கூடைப்பந்து போட்டிகளில் இந்திய கப்பற்படை லோனாவாலா, விமானப்படை புதுடெல்லி, வருமான வரித்துறை சென்னை, கஸ்டம்ஸ் புனே, கேரள மின் வாரியம் திருவனந்தபுரம், இந்தியன் வங்கி சென்னை, பேங்க் ஆஃப் பரோடா பெங்களூரு, டெல்லி மாநில கூடைப்பந்து கழகம் டெல்லி, CRPF டெல்லி, ICF சென்னை, தென்கிழக்கு மத்திய ரயில்வே பிலாஸ்பூர் உட்பட இந்திய அளவில் தலை சிறந்த 21 விளையாட்டு அணிகள் பங்கு பெற்று விளையாடி வருகின்றன. எனவே நேற்று துவங்கிய இறுதிப் போட்டிகளை தமிழ்நாடு மின்விசை நிதி மற்றும் அடிப்படை வசதி மேம்பாட்டு நிறுவன நிர்வாக இயக்குநர் அம்பலவாணன் முன்னிலையில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி தலைமை வகித்து போட்டிகளை துவக்கி வைத்து வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் தேனி திமுக வடக்கு மாவட்ட செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன், பெரியகுளம் MLA சரவணகுமார், பெரியகுளம் திமுக நகரட்ச முகமது இலியாஸ், செல்லப்பாண்டி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் சென்னை இந்தியன் வங்கி அணி 72 புள்ளிகள் எடுத்து எதிர்த்து விளையாடி 68 புள்ளிகள் எடுத்து சென்னை வருமான வரித்துறை அணியை தோற்கடித்து முதல் இடத்தை பிடித்தது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற இரண்டாவது ஆட்டத்தில் சென்னை விளையாட்டு விடுதி அணி 78 புள்ளிகள் எடுத்து எதிர்த்து ஆடி 56 புள்ளிகள் எடுத்து திருவனந்தபுரம் கேரள மின்வாரி அணியினை வென்று 3ஆம் இடத்தை பிடித்தது. வெற்றி பெற்று முதலிடம் பிடித்த சென்னை இந்தியன் வங்கி அணிக்கு சிதம்பர சூரிய நாராயணன் நினைவு சுழற்கோப்பை மற்றும் ரூபாய் 50,000 பரிசு வழங்கினர். அதனைத் தொடர்ந்து இரண்டாவது இடம் பிடித்த சென்னை வருமான வரித்துறை அணிக்கு அழகு சுந்தரலிங்கம் செட்டியார் நினைவு சுழற்கோப்பை மற்றும் 40,000 ரூபாய் பரிசு தொகையும், மூன்றாவது இடம் பிடித்த சென்னை விளையாட்டு விடுதி அணிக்கு பொன்னையா நாயுடு சீத்தம்மாள் நினைவு சுழற்கோப்பை மற்றும் 30,000 பரிசு மற்றும் 4ஆம் இடம் பிடித்த கேரள மின்வாரி அணிக்கு செல்வகுமார பாண்டியன் நினைவு சுழற்கோப்பை மற்றும் 20,000 பரிசு தொகையினை அமைச்சர் பெரியசாமி வழங்கி சிறப்பித்தார். சிறந்த விளையாட்டு வீரராக இந்தியன் வங்கியைச் சேர்ந்த பிரணவ் பிரின்ஸ்க்கு பவுன் கோயபல்ஸ் ஹீரோ ஹோண்டா பைக் வழங்கினர். சிறந்த நன்னடத்தை அணியாக சென்னை விளையாட்டு விடுதி அணியை தேர்ந்தெடுக்கப்பட்டு பரிசு வழங்கப்பட்டது. அதிக அளவில் 3 பாயிண்ட்கள் போட்ட வருமான வரித்துறை அணியைச் சேர்ந்த ஆனந்தராஜாவிற்கு பரிசு வழங்கப்பட்டது. சிறந்த இளைய உள்ளூர் விளையாட்டு வீரராக சில்வர் ஜூப்ளி அணியைச் சேர்ந்த தானுவுக்கு பரிசு வழங்கப்பட்டது. மேலும் விளையாட்டுப் போட்டிகளுக்கான ஏற்பாடுகளை சில்வர் ஜூப்ளி ஸ்போர்ட்ஸ் கிளப் செயலர் சிதம்பர சூரிய வேலு மற்றும் உறுப்பினர்கள் செய்திருந்தனர். தேனி மாவட்ட அளவில் ஏராளமான விளையாட்டு ரசிகர்கள் விளையாட்டுப் போட்டிகளை கண்டு ரசித்தனர். தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது டைகர் மீடியா சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்.